வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டேங்க. காய்ச்சின பால் ஒரு 2 கப்பு போல் பால் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வைப்போம். கொதித்த உடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடவே வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது நான் ஒரு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேங்க. இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உள்ள கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து நான் பாலில் கரைச்சி வச்சிடுறேன். பாலில் கரைச்சி வச்சுட்டு இது நல்லா பால் கொதிக்க வரும்போது அந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க. ஏன்னா நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பால் ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். ஸோ கஸ்டர்ட் பவுடரை ஊற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க. நல்லா லோவில் வச்சுட்டு ஸ்டர் பண்ணிக்கிட்டே நல்லா கிளறிக்கிட்டே கஸ்டர்டை ஊற்றுங்க. கலந்த கஸ்டர்டை ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா திக்கானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நிறைய ஃப்ளேவரில் இருக்குங்க. ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், வெண்ணிலா, சாக்லேட்டு நிறைய இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரை வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிக்குதுங்க. கிளறிக்கிட்டே இருங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறி போயிடும். சாப்பிட முடியாதுங்க. ஸோ தொடர்ந்து சிம்லேயே வைங்க. ஹையில் வைக்க வேண்டாம். சிம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகிற வரைக்கும். திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. டெசர்ட்னாலே நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நான் காய்ச்சிருக்க பாலை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஒரு 1/2 hour போல் ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரூட் பால் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1/2 hour போல் ஆயிடுச்சுங்க. நான் கஸ்டர்டை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கஸ்டர்டை எடுத்துட்டேங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு. கூலாகி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரூட் பால் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போ வீட்டில் உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். கிரேப்ஸ் இருக்குது, மேங்கோ இருக்குது, ஆப்பிள் இருக்குது. இந்த 3த்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் ஈவன் இதில் ட்ரை நட்ஸ் கூட போட்டுக்கலாம். பனானா போட்டுக்கலாம், வாழைப்பழம் போட்டுக்கலாம், மாதுளம் போட்டுக்கலாம். ஈவன் நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ், கிவி ஃப்ரூட்ஸ் இருந்தால் கிவி ஃப்ரூட்ஸு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் விருப்பமோ அது எல்லாத்தையுமே இதில் போட்டு ஈவன் பசங்களுக்கு கொடுத்தா கூட பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ என்கிட்ட உள்ள ஃப்ரூட்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள், மாம்பழம், திராட்சை எடுத்திருக்கேன். இது நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் இதில் பவுலில் கலந்துட்டு மேலேயே வந்து இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் மில்க்கு, அதை ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஈவன் இது பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்ணுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஐஸ் ஸ்கூப் எடுத்து வச்சிங்கன்னா என்ன ஃப்ளேவர் பசங்களுக்கு பிடிக்குமோ அந்த பிடிச்ச ஃப்ளேவரான ஐஸ் ஸ்கூப்பு மேலே எடுத்து வச்சு இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும் இது மாதிரி கொடுத்தோம்னா. பாருங்கள், ஃப்ரூட் பவுல் எவ்வளோ சூப்பராக இருக்கோ, கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.